அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கோவை சகோதரிகள் சேனலில் நெய் விளக்கு அட்டை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெய் விளக்கு அட்டை தயாரிப்பில் நம்ம எந்த விதமான கெமிக்கல் வேக்ஸ் பயன்படுத்தலை. நெய்யும் தேன் மிளகும் வச்சு தான் எப்படி நீங்கள் இதை செய்கிறோங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா, அகல் விளக்கு வேண்டும், திரி, நெய், சுத்தமான பசுனை, அடுத்ததாக தேன் மெழுகு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது பொடி ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேன் மிளகு ஒரு 50 கிராம் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு எல்லாத்தையும் நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு அதில் திரியை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தப்படுத்தாமல் நீங்கள் நெய் விளக்கு செய்யாதீங்க. ஏன்னா இது சுவாமிக்கு அவங்க ஏற்ற போகிறது. அதே மாதிரி வெறுந்தரையில் இந்த விளக்கு காய போட்டுறாதீங்க. ஏன்னா இதை நம்ம சுவாமிக்கு பயன்படுத்த போகிறோம். அதனால் நல்ல ஒரு புது துணியை விரித்து அதில் நீங்கள் வச்சு காய வச்சுருங்க. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற தேன் மிளகை டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தட். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த தேன் மிளகை 50 கிராம் அளவு நம்ம எடுத்துருக்கோம். அதை டைரெக்டாக அடுப்பில் வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். மிதமான சூட்டில் தான் வைக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிடக்கூடாது. இதை மெல்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, சுத்தமான பச்சை கற்பூரம் ஒரு 5 கிராம் அளவு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த தேன் மிளகு நல்லா உருகிருச்சு. இந்த உருகின தேன் மிளகுல நம்ம 100 கிராம் பசுனை ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி நாட்டு பசுனை எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண பசுனையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பசுனையை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் உருகினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த பச்சை கற்பூரத்தை பொடிச்சு நீங்கள் போட்டுடணும். பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுற டைமில் நீங்கள் அடுப்பை அணைச்சிடணும். அடுத்ததாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜவ்வாது பொடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாங்கள் கெமிக்கல் இல்லாமல் செஞ்ச சுத்தமான வெட்டிவேர் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1 கிராம் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜவ்வாது பொடி ஆட் பண்ணுறீங்கன்னா 1 கிராம் அளவு நீங்கள் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருந்த விளக்கில் திரியெல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கலவையை என்ன பண்ணுவோன்னா வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டி எடுத்துகிட்டு தான் நீங்கள் அதை விளக்கில் ஊற்றணும். வடிகட்டாமல் அதை நீங்கள் விளக்கில் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தேன் மிளகுல உங்களுக்கு நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஊற்றணும். அதனால தான் நம்ம வடிகட்டுறோம். இந்த திரி இன்னும் கூட நீங்கள் சிறுசாக போடுறதுனா போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இதனால் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு டைரெக்டாக அதில் போர் பண்ணிடலாம். இப்போ தேன் மெழுகை நம்ம பயன்படுத்தலாமா நெய் விளக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சில நல்ல காரியங்களுக்கு செய்யக்கூடிய மாந்திரிக தாந்திரிகத்தில் தேன் மெழுகு கட்டாயமாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சுவாமிக்கு ஒரு சில பூஜைகள் செய்யும்போது அதில் அபிஷேகத்தில் தேன் மிளகு பயன்படுத்துவாங்க. அதனால் தாராளமாக அதை நீங்கள் விளக்குக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் மெல்ட் பண்ண உடனே போர் பண்ணிடணும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி விளக்கு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சுருக்கணும். திரியும் நல்லா சுத்தமாக போட்டே நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை உருக்குன உடனே டக்குன்னு நீங்கள் போர் பண்ண முடியும். எதனால் டக்குன்னு நம்ம போர் பண்ணுறோன்னா, தேன் மிளகு உங்களுக்கு ஹார்டன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் உருக்குன கையோடையே மடமடன் அதை ஊற்றி போர் பண்ணி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆயிரும். ஓவர் நைட் விட்டிங்கனாலும் இன்னும் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நல்லா செட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதை நம்ம அப்படியே பேக்கிங் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இதுக்கு பேக் பண்ணுற மாதிரி கவர் கிடையாது. ஏன்னா நம்ம நெய் விளக்கு அடிக்கடிலாம் நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு தேவையானதை செஞ்சு அதை அப்படியே வச்சுக்குவோம். நம்ம கோயில்களுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பேக்கிங் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 kg கவர் எடுத்துகிட்டு அதை நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ண இதில் நான் சீல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் எப்படி அதை உங்கள் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தலாங்கிறத பாருங்கள். இது என் பிஸ்னஸுக்கு இந்த பொருள் தான் வேணும், அப்போ இந்த பொருளை நான் போய் கடையில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போய் உங்கள் பணத்தை தேவையில்லாத இடங்களில் முதலீடு பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளை எப்படி நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு உங்களுக்கு கம்மியாகும் கொஞ்சம். இப்போ இந்த 2ஆக கட் பண்ணதை திருப்பி சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெகைன் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எனக்கு விளக்குக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான பேக்கிங் செஞ்சு காட்ட போகிறேன். 1 விளக்கு பேக் பண்ணுறது, 2 விளக்கு பேக் பண்ணுறது, 3 விளக்கு பேக் பண்ணுறது. இப்போது எதுக்காக இத்தனை பேக்கிங்? ஒரு சிங்கிள் விளக்கே பேக் பண்ணி வைக்கலாமே. கரெக்டு தான். கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே 1 விளக்கு ஏற்றுவாங்க, இல்லை 2 விளக்கு தான் ஏற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான 3 வெரைட்டி ஆஃப் பேக்கிங் நீங்கள் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற விளக்கை வாங்கிட்டு போய்க்குவாங்க. ஒரு சிலர் 2 விளக்கு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் 5 விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ 5 விளக்கு ஏற்றுறவங்கலாம் 3 விளக்கு பேக்கிங் ஒன்றும் 2 விளக்கு பேக்கிங் ஒன்றும் அவங்க வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் நீங்கள் தான் உங்கள் பேக்கிங் ஐடியாஸை உருவாக்கிக்கணும். விளக்கு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த அகல்
விளக்கு வந்து நான் ஹோல்சேலில் வாங்கினேன். எனக்கு 1000 விளக்கு வந்து 900 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் இதை நெய் விளக்குகளுக்காக வாங்கலை, நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக நான் வாங்கி வச்சுருந்தேன். நீங்களும் ஹோல்சேலில் வந்து போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். விளக்கு வந்து ₹1 எடுத்துக்கோங்க. ஒரு விளக்கோட விலை வந்து ₹1. அப்போ தேன் மிளகு வந்து நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கிலோ ₹600. ஃபஸ்ட் குவாலிட்டி தேன் மிளகு உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ₹400 ₹600 வரைக்கும் உங்களுக்கு தேன் மிளகு விற்பனை கிடைக்கிது. அதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது நெய் நான் யூஸ் பண்ண நெய் வந்து நாட்டு பசு நெய். எனக்கு வந்து ₹800 ஆச்சு 1 லிட்டர். நான் 1 லிட்டர் கணக்கு சொல்கிறேன். நான் எனக்கு பயன்படுத்தி இருக்கிறது 100 கிராம் தான். அப்போ உங்களுக்கு ₹8 வரும். அடுத்தது வந்து உங்களுக்கு பசு நெய் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ₹600 வரைக்கும் விற்கிறாங்க 1 லிட்டர். நீங்கள் வந்து 10 லிட்டர் கேனு 15 லிட்டர் கேனாக கூட அப்படியே நீங்கள் கேனாகவே வாங்கிக்கலாம். உங்கள் ஏரியாக்களில் இந்த மாதிரி எங்கே கிடைக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அங்கே நீங்கள் போய் இந்த மாதிரி கேன் அளவுகளில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக திரி வந்து எனக்கு நான் ரோலாக வாங்கிட்டேன். ரோலாக வாங்கி அதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் அதை வந்து நம்ம ஒரு 5 பைசா கணக்கு வச்சுக்கலாம் ஒரு திரிக்கு. இப்போ நான் இன்றைக்கி பண்ணின அளவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 விளக்குக்கு எனக்கு சரியாக வந்தது. அப்போ 15 விளக்குக்கு எனக்கு சரியாக வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு விளக்கோட ரேட் எவ்வளோ வரும்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு விளக்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கோட ரேட்டு ₹2 வருது. இந்த இடத்துல எதனால் எனக்கு ₹2 வருதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போது நம்ம இந்த விளக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்தி இருக்கோம்? நெய், சுத்தமான பசு நெய் பயன்படுத்தி இருக்கோம், தேன் மிளகு பயன்படுத்தி இருக்கோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிற விளக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சதை விட பயங்கர சீப்பாக தான் இருக்கும். நான் கணக்கு போட்டதை காமிச்சதை விட உங்களுக்கு பயங்கர சீப்பாக தான் இருக்கும். அதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நெய்யை பயன்படுத்த மாட்டாங்க, வேக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஒயிட் கலர் வேக்ஸ் இருக்குங்க. அந்த வேக்ஸை வாங்கி அதை உருக்கி அதில் வந்து எல்லோ கலரில் நெய் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த நெய்க்கான எல்லோ கலரை வாங்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் எசன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. நெய் எசன்ஸை ஆட் பண்ணிடுவாங்க, கலர் ஆட் பண்ணிடுவாங்க. இந்த கலரையும் எசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேக்ஸை வெள்ளை மெழுகு இருக்குது இல்லைங்களா, அந்த மெழுகை உருக்கி அதில் இந்த கலரையும் எசன்ஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு விளக்கில் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு விளக்கோட ரேட்டு நல்லாவே குறையும். ஆனால் நம்ம வந்து பசுநெய் பயன்படுத்தி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒரு விளக்கு ரேட்டு ₹2 வரும். ₹2 வருதுன்னா அப்போ நீங்கள் ஒரு அட்டைக்கு எத்தனை நீங்கள் விளக்கு வச்சுருக்கீங்களோ அதை கணக்கு பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 மடங்கு லாபம் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பசுனை யூஸ் பண்ணியிருக்கனால இந்த கலரில் வருது. உங்களுக்கு அந்த வேக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வேக்ஸு. இதை உருக்கிட்டு இதில் நீங்கள் எல்லோ கலர் பவுட்ரு போட்டு நெய் எசன்ஸ் ஊற்றிட்டு அதை வச்சிட்டிங்கன்னா இது நெய் விளக்கு. இதுதான் மார்க்கெட்டில் அவங்க செய்கிறது. இப்போ அதுக்கும் நம்மளோட சுத்தமான நெய் விளக்குக்கான கலருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். இப்போ இன்னொரு மெத்தடில் நெய் விளக்கு செய்யலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படின்னா நீங்கள் நெய்யை வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும், உருக்கணும். நெய்யை ஊற்றிட்டு உருக்கிட்டு அதில் வந்து இந்த தேன் மெழுகு வந்து நல்லா பொடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொடியாக இருக்கிறத வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அந்த பொடியை வந்து நெய் நல்லா உருகுனதும் அதில் போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே தேன் மிளகும் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு அதை அப்படியே உடனே நீங்கள் விளக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்டையில் எப்படி இதை பின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கான அட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாலாம் வாங்கலை. எங்ககிட்ட அட்டைப்பெட்டியில் ஒரு டேமேஜ் அட்டைப்பெட்டி இருந்தது. அதில் இருக்கிற அட்டை எடுத்து இதுக்கு அளவான சைஸில் சைட்லலாம் நீட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இதுக்காக நான் போய் தனியாக அட்டை வாங்குறேன்லாம் வாங்கி நீங்கள் உங்கள் செலவை வீணடிக்காதீங்க, தேவையில்லாத இடத்துல முதலீடு போடாதீங்க. இப்போ இந்த மாதிரி அட்டைகள் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். நீங்கள் பழைய கடைக்கு போனீங்கன்னா, பழைய ஜாமான் கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ்டான அட்டை பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒரு அட்டையாக ஷேப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அப்போ அதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டாப்லர் பென் பார்த்திங்கன்னா புக்லெட்டு அடிக்கிறதுக்காக நம்ம வாங்கின ஸ்டாப்லர். அதை நான் அப்படியே இந்த அட்டையில் அடித்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இந்த மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற பொருளையே நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த மாதிரி அட்டையை நல்லா தயாரிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஷீட் மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டி உங்களோட பேரை போட்டுருங்க. கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கான்டாக்ட் நம்பர் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் கடைகளுக்கு சேல் பண்ணலாம். நான் கடைகளுக்கு சேல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்து ஒரு 2% 2 மடங்கு லாபம் வச்சு நீங்கள் கொடுங்க. அப்போ உங்களுக்கும் லாபம் இருக்கும், கடையில் அவங்க வாங்கி அவங்க விற்கிறதுக்கு அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லாபத்தை வச்சு நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி
நீட்டாக பிரிண்ட் பண்ணியோ இல்லை ஸ்டிக்கர் ஒட்டியோ நீங்கள் எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு செலவு குறைவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெய் விளக்கு அட்டை தயாராகிருச்சு. இதுதான் சுலபமான முறையில் சுத்தமான நெய்யும் தேன் மிளகும் பயன்படுத்தி செய்யக்கூடிய நெய் விளக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.